ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லரிங் கிளாஸுக்கு புதுசாக படிக்கிறதுக்கு ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்க கிளாஸ் மட்டும் படிக்கலை, நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய விளக்கத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது டெய்லரிங் மட்டும் படிக்க போகிறதில்ல, இந்த டெய்லரிங் பற்றி நிறைய சலுகைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த சிஸ்டருக்கு சொல்கிற விதமாக அப்படியே உங்களுக்கு போய் சேரப்போகுது. அவங்க யாரும் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா? வாங்க பார்க்கலாம். வாங்க சிஸ்டர். ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் மிலா பேபி கேர்ள். ஸோ நான் இப்போ விருதுநகரில் இருக்கேன். டெய்லர் ப்ரோ அவரோட இடத்துக்கு வந்திருக்கேன். அண்ட் டெய்லரிங் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நாங்கள் கவர்மெண்ட்லேயும் நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ இங்கே ப்ரைவேட்லேயும் இங்கே ஆக்சுவலாக ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன தான் ஒரு ஃபேன்சியான லைஃப்பில் இருந்தாலும் இது கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபேன்சியாக மேக்கப் கற்றுக்கிறேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இன்றைக்கி ஊர் ஃபுல்லாக மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் போகுது. ஸோ இது உமனுக்கு திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி எல்லாருமே இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இன்றைக்கி எல்லாரும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் இவரை பற்றி யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் லைக் வெரி எக்ஸைட்டட். அண்ட் இவர் டிரான்ஸ் பீப்புளுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு நான் கேள்விப்பட்டேன். இதே கோர்ஸ் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட எக்ஸைட்மெண்ட் எவ்வளோ தூரம் அதிகம்னா, இங்கே இவங்க லைக் ஹாஸ்டல், டீச்சிங் எல்லாமே சேர்ந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு 3 months இங்கே வந்து இருந்துட்டு போகலாம். ஸோ நான் இங்கே பார்க்க வந்திருக்கேன் இன்னைக்கு. அண்ட் ஐம் ஜாயினிங் வெரி வெரி சூன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். இதில் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்துட்டு. நீங்கள் டெய்லரிங் படிக்கிறதுக்கு உண்டான ரொம்ப ஈஸியான மெத்தடெலாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருவேன். சப்போஸ் கஷ்டப்படக்கூடியவங்க, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பணம் கட்டி படிக்க முடியலன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் இங்கே வெறும் ₹1 ஃபீஸ் கட்டி 3 மாத கிளாஸ் படித்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு என்னால் முடிஞ்ச என்னோட கூட பிறந்த தங்கச்சிங்க மாதிரி நினைச்சு அவங்களுக்கு இந்த சப்போர்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. சோ அப்ப நீங்க லைக் ஆன்லைனும் பண்றீங்க? ஆன்லைனும் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைனும் பண்றீங்க, இங்கேயும் கத்துக்கறாங்க. இங்க நேரடியா படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஆன்லைன்ல படிக்கிறவங்களும் அந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஓகே. சோ லைக் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு எனக்கு. ₹1 எப்படி இது பண்றீங்க? ₹1 அதாவது என்னோட லட்சியம் இது. வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு பணம் கட்டி படிக்க முடியாதவங்களும் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதுல குறிப்பா என்னோட தங்கச்சி, அவங்களால பணம் கட்டி படிக்க முடியாதனால அவங்க லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில அந்த மாதிரி ஃபெயிலியர் வரக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு, அது இலவசம் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால ₹1 ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு மரகத நாணயம்னு பேர் வச்சிருக்கேன். அந்த ₹1 ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மரகத நாணயம்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இது நிறைய பேரோட வாழ்க்கையில பெரிய சப்போர்ட்டா இருக்கும். கண்டிப்பா அது எல்லாருக்கும் போய் டெஃபினட்டா. பட் ஆனா லைக் நிறைய டிசைனிங் கோர்ஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சென்னைக்குலாம் நீங்க போனீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் நீங்க ஒரு டிசைனர் ஆகிறதுக்கு அது ஒரு லைக் டிப்ளமா கோர்ஸா இருக்கும், லைக் 1 year. பட் இட் இஸ் லைக் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்பதான் நான் இதை யோசிக்கணும்னு நினைச்சேன். இங்க நம்ம கொஞ்ச நாள் இருந்து கத்துக்கிட்டாலும் the life is going to be very beautiful. ஆமா, இது மூலியமா நீங்க ரொம்ப ஷார்ட் டைம்ல நீங்க லைக் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா வெளிப்படையா சொல்லி கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாம 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிறது என்னோட லட்சியம். அதை கிட்டத்தட்ட 35% நான் கிராஸ் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறத முடிக்கிறதுக்கு என்னோட வாழ்நாள் போதுமாங்கிறது பத்தாது. அதை எவ்வளவு சீக்கிரம் ரீச் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும். அது வரைக்கும் என்னோட லைஃப்ல எந்த பண்டிகையுமே கொண்டாடுறதில்ல. என்னோட பிறந்த நாள், திருமண நாள், நேற்று கூட என்னோட வெட்டிங் டே தான் கொண்டாடுறதில்ல. அதே மாதிரி எந்த தீபாவளி பண்டிகை எதுவுமே கொண்டாடுறதில்ல. அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும், அது ₹1 ஃபீஸ் வாங்கிட்டு நடத்தணும். அதை நடத்த முடியாத சூழ்நிலையில் வசதி இருக்கிறவங்க பணம் கட்டி படிப்பாங்க, இல்லாதவங்களுக்கு முழுக்க 80% எல்லாருக்கும் அந்த ₹1 ஃபீஸ் வாங்கி தான். கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்கள் லைக் உமன் எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ் பண்றீங்க. டிரான்ஸ் பீப்புள் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க? வை தேம்? கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில அவங்க தான் அதிகமாக போராடுறாங்க. ஏன்னா மற்றவங்க போராட்டத்தோட அவங்க லைஃப், எனக்கு பொதுவாகவே சொல்லுவாங்க, எனக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தான் பொருந்தும். அந்த லைஃப்பை காலமாக அவங்க போராடி ஜெயிக்கிற காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு நம்ம கை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப முன்னேற்றத்துக்கு போயிடுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட லைஃப்பில் அதை நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கை கொடுக்கும்போது நம்ம கூட பிறந்த ஒரு தங்கச்சியை நினச்சி அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஜெயிச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் நான் கொடுக்கிறேன். பியூட்டிஃபுல். ஸோ லைக் நிறைய என்ஜிஓஸ்லாம் இருக்கு, அங்கேயும் இது லைக் ரொம்ப ஒரு மேஜர் கோர்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ லைக் டெய்லரிங்காக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் லைக் ரொம்ப லைக் மேஜராக வச்சிருக்காங்க. ஸோ அதனால எனக்கும் இது பர்சனலாக கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஐ கம் ஹியர். ஸோ எனக்கு இது ஃபுல்லாக சுற்றி காமிங்க நீங்க. ஐ வுட் லவ் டு see. நான் இங்கே வரும்போதே நினைச்சேன் இது ஒரு காலேஜ் ஃபீல் மாதிரி எனக்கு இருக்குது. இங்கே வந்தால் நம்ம லைக் மிச்சம் எல்லாருக்கூடையும் பழகலாம், we can have lot of exposure அப்படின்னு. ஸோ எனக்கு எல்லாம் சுற்றி காமிங்க. கண்டிப்பாக சுற்றி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு ரீசன் இன்னொன்று சொல்லிடுறேன். நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டத்தில்
அதாவது கஷ்டப்பட்ட காலகட்டம்னா ரொம்ப வறுமையில இருந்தால் வந்திருக்கோம். என்னோட மகளோட ஃபீஸ் கட்டுற கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. என்னோட மூத்த பொண்ணோட ஃபீஸ், அதாவது காலேஜ் ஃபீஸ் கூட ஒரு முரளிதரன் ஒரு திருநங்கை, அவங்க தான் எனக்கு முழு சப்போர்ட் பண்ணி என்னோட மக படிப்புக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதை அவங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க ஏற்றுக்கல. என்ன சொன்னாங்கன்னா, என்னை மாதிரி உள்ள எங்களோட சமுதாயத்தை சார்ந்தவங்க யாரையும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டெய்லரிங் தொழிலை சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நீ ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பிளெஸிங் அவங்களுக்கும் சேரும். கண்டிப்பா அவங்களோட முழு முயற்சி, அதோட அவங்களோட பெரிய பிளெஸிங், அவங்களோட ஆசீர்வாதத்தோட அந்த மாதிரி உள்ள எல்லா சகோதரிகளுக்கும் இந்த தையல் பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, படிச்சுட்டு சொந்தமா கடை வச்சிருக்கிறாங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷம். கண்டிப்பா எனக்கும் இது ஒரு பெரிய ட்ரீம். நான் வந்து திருநங்கை மக்கள் யாசகம் கேட்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணவே கூடாது என்னைக்குமே. பிகாஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், பட் அந்த இடத்துல போய் நின்று ₹1 நிற்கும் போது எவ்வளவு கஷ்டமா எவ்வளவு வலி இருக்கு. ஸோ நீங்களுக்கு அதே பெயினை வச்சு அதே ₹1 உங்களோட லைஃபே நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னது இஸ் லைக் பியூட்டிஃபுல் திங். அண்ட் இந்த பிளெஸிங் கண்டிப்பா இருக்கும். இன்னும் லைக் 1 கோடி இல்லை, நீங்க 5 கோடி பேர் கத்து கொடுக்கணும் இந்த மாதிரி. எஸ், ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. நம்ம இன்ஸ்டிடியூட் நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா. அண்ட் நான் லைக் ஏற்கனவே இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு லைக் ஒரு பெரிய டிசைனர் ஸ்டுடியோல தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் நான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லி கொடுப்பேன். அதுதான் ஸ்பெஷல். ஓகே. அண்ட் நான் கேள்விப்பட்டேன் நீங்க ரொம்ப ஷார்ட் டைம்ல எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பீங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவீங்கன்ட்டு. அவங்கள உட்கார வச்சு ஒரு 15 நிமிஷத்துல ஒரு பிளவுஸ் தச்சு கொடுத்து அவங்க ட்ரையல் பார்க்க கொடுத்துருவேன். வாவ், அமேசிங். வா. சோ அப்போ உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுவாங்க? கண்டிப்பா. அவங்க என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே எவ்வளோ ஸ்பீடாக அவங்கள ஒரு ஃபினிஷிங்கோட நல்லா ஃபிட்டிங் நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் தெளிவுபடுத்தி இங்கிருந்து போகும்போதே அவங்க ஒரு கடை வைக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட நான் போயிடுவோம். வாவ், அமேசிங் அமேசிங், பியூட்டிஃபுல். ஸோ உங்களோட ஒட்டுமொத்த ஸ்டுடியோ காமிங்க. கண்டிப்பாக. இது என்னோட ஆன்லைன் பயிற்சி இங்கே தான் நான் எடுக்கிறேன். ஓ வாவ், நைஸ். கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு ஒரே டைம் லைவாக நான் எடுப்பேன். ஓ நைஸ். ஆமாம். எவ்வளோ பேர் எந்த உலகத்தில் இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஆன்லைன் தையல் பயிற்சியை வெறும் ₹1 ஃபீஸ் கட்டியும் படிப்பாங்க. வசதி இருக்கிறவங்க பணம் கட்டி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ எனக்கு அதை பற்றி சொல்லுங்க. நீங்க இந்த ரெக்கார்டிங் பற்றி சொல்லியிருந்தீங்களே, ஆமாம், அதை பற்றி எனக்கு சொல்லுங்க. ஸோ அப்படின்னா இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹1 ஃபீஸ் கட்டி இந்த ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் அதுக்கு ரெக்கார்டிங் கேட்குறாங்க. ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுக்க முடியாது. ரீசன் என்னன்னா, நமக்கு தான் இந்த கிளாஸ் இருக்குல்ல, ரெக்கார்டிங் இருக்குல்ல அப்படின் போது எல்லாரும் சில பேர் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு வேலை இருக்கு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன தேவைன்னா, இந்த ₹1 ஃபீஸுக்கு 3 மாசம் தையல் பயிற்சி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த நேரத்தை முழுமையா இதுக்காக தான் செலவழிக்கணும் அவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து அது உதாசீனப்படுத்தக்கூடாது. கண்டிப்பா. அப்ப ரெக்கார்டிங் ஆப்ஷன் வேணும்னா நீங்க அதை பணம் கட்டி பாருங்க. ஆனா ஃபீஸ் ₹1 தான். ஆன்லைன் கிளாஸ் லைவா படிக்கிறதுக்கு ₹1 தான். ரெக்கார்டிங் ஆப்ஷன் வேணும்னா நீங்க பணம் கட்டி படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க வந்து டெய்லர் ப்ரோன்னு ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்கீங்க. டெய்லர் ப்ரோ ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு அதுல மரகத தையல் பயிற்சின்ட்டு நம்ம கிளாஸ் இருக்கு இல்லையா, அது மூலியமா போனோம்னா ₹1122 பே பண்ணாங்கன்னா 5 வருஷம் வேலிட்டி இருக்கு. அப்ப அந்த 3 மாசம் தையல் பயிற்சி நான் சொல்லி கொடுக்கறத அப்பப்ப அதுல அப்டேட் போட்டுட்டே இருப்போம். அப்ப அது அவங்க தெளிவா படிக்கிறதுக்கு இது சந்தர்ப்பமா இருக்கு. பியூட்டிஃபுல். நான் இது வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் இந்த மாதிரி நிறைய மேக்கப்லாம் பார்த்திருக்கேன், பட் டெய்லரிங் இந்த மாதிரி ரெக்கார்டிங்லாம் சில பேர் வீட்டுல லைக் குழந்தை இருக்கும், அவங்களால கரெக்ட் டைம் வர முடியாது, நிறைய இந்த கரண்ட் இருக்காது, நெட்வொர்க் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். வாழ்த்துக்கள் உங்களோட ஆப். இங்க நேரடியா தையல் படிக்கிற இடத்தை பாக்குறீங்களா? காமிங்க ப்ளீஸ். வாவ், இது எங்க நேரடி தையல் வகுப்பு. ஓகே. இதுல அப்படியே சடனா ஒரு 10-20 பேர் கட்டிங் பண்ணலாம். வாவ், லைன் கட்டிங் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நான் பவர் மிஷின் தான் கொடுக்குறேன். ஓகே. பெடல் மிஷின் கிடையாது, பவர் மிஷின்ல சொல்லி கொடுக்குறேன். அந்த ₹1 ஃபீஸ் கட்டுறவங்களுக்கும் இதேதான், பணம் கட்டி படிக்கிறவங்களுக்கும் இதேதான். யாருக்கும் எந்த பாரபட்சமும் கிடையாது. சோ இப்போ இந்த 3 months கோர்ஸ் அவங்களுக்கு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நீங்க பிசினஸ் பண்றதுக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேன். அதாவது அவங்களுக்கு இந்த டெய்லரிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னால என் வசதிக்கு உட்பட்டு என்ன முடியுமோ அதை கண்டிப்பா நான் இல்ல நீங்க யாருக்கா ரெஃபர் பண்ணியோ இல்லனா வேற லோன் ஏதாவது வாங்குனா கண்டிப்பா பண்றேன். 3 மாசம் முடிஞ்சோட நேரடியா சர்டிபிகேட் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு கௌரவப்படுத்தி சர்டிபிகேட் நான் கொடுக்குறேன். ஓகே. 3 monthsக்கு அப்புறம். சோ இது ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி. ஆமா, கண்டிப்பா. வெரி நைஸ். வாவ்.
ஸோ இதுல ஒரு இடத்துல தான் நான் உட்காந்து கத்துக்க போறேன். கண்டிப்பா இங்க தான் நீங்க படிக்க போறீங்க. ஏன்னா இந்த மிஷின்ல வந்து அவங்க பெடல் மிஷின்ல கஷ்டப்படுறதோட இது வந்து ஸ்லோ பண்ணி அவங்க எவ்வளவு பேசிக் இருந்தாங்க நூல் பொறுக்க தெரியலனா கூட அவங்கள 3 மாசத்துக்குள்ள ஒரு முழு டெய்லரா உருவாக்கி அனுப்பிடுவேன். வாவ், கண்டிப்பா. நைஸ். எப்படி இருக்கீங்க? கத்துக்கிறாங்க. ஸோ இங்க உள்ள மக்கள் தான் வராங்களா இல்ல லைக் பக்கத்துல இருந்துலாம் வராங்கல்ல? இல்ல இது பக்கத்து ஊரு பக்கத்து ஸ்டேட்டு வெளிநாட்டுல இருந்தும் வர்றாங்க. வாவ், அவங்களுக்கு எல்லா வசதிகளும் என்னால முடிஞ்சதுக்கு அவங்களோட வசதிகளை நான் பண்ணி கொடுக்கிறேன். அவங்க ஸ்டே பண்ணி படிக்க முடியும். கீழே ஸ்டே பண்றதுக்குனான ஹாஸ்டல் வசதி எல்லாமே இருக்கு. ரொம்ப சேஃபா இருக்கும். எப்படின்னா ஒரு டெய்லரிங் கிளாஸ் போற ஃபீல் கிடையாது. நம்ம அண்ணன் வீட்டுக்கு போற மாதிரி ஒரு ஃபீல். அவங்க எவ்வளவு பாதுகாப்பா அந்த டெய்லரிங் படிச்சு முடிச்சு அனுப்பணுமோ அந்த அளவுக்கு நான் தெளிவா பேசுறேன். அதுக்குதான் அதிக முக்கியத்துவம். அவங்க டெய்லரிங் படிக்கிறாங்கிறத விட அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. கண்டிப்பா. சோ இப்போ அவங்க இங்க லைக் ஸ்டே பண்ணி படிக்கிறாங்கன்னா எவ்வளவு பேர் அட் டைம்ல படிக்க முடியும்? அட் டைம் வந்து ஒரு நாளைக்கு 50 பேர் படிக்கலாம். 50 பேர் படிக்கலாம். ஓகே. அண்ட் நீங்க இங்க அவங்களுக்கு லைக் லாட்ஜிங் கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு பேர் இங்க வந்து தங்க முடியும்? 50 பேர் தாராளமா தங்கலாம். 50 பேர் இருக்கலாம். சோ ஒரு ரூம்ல 5 பேர் அப்படியே தங்கிக்கலாம். ஓகே, ஷேர் பண்ணி தங்கிக்கலாம். பியூட்டிஃபுல். எனக்கு வந்து லைக் அதையும் காமிங்க, அதையும் பாத்துறேன். கண்டிப்பா. சரி, ரூம் இருக்கு. ஓகே, அந்த பக்கம் ஃபுல் ரூம் இருக்கு, இந்த பக்கம் ஃபுல் ரூம் இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன். ஓ நைஸ். இதுல ரூம் ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். வாவ், பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல குரூப்பா தங்கிக்கலாம். ஓகே, சிங்கிளா அவங்க பர்சனலா தங்கலாம், தங்கிக்கலாம். ஃபேமிலியும் வருவாங்க. அந்த மாதிரி இவ்வளவு கம்ஃபர்ட்டபிளா இருந்தா அவங்க 3 months கண்டிப்பா இங்க இருந்து படிக்க முடியும். கண்டிப்பா இருந்து படிச்சுடுவாங்க. சோ லைக் இதே மாதிரி அங்கேயும் இருக்குது. ஆப்போசிட்ல இதே மாதிரி தான். அண்ட் நம்ம என்டர் ஆனது வந்து இந்த டைனிங் ஸ்பேஸ். ஆமா ஆமா. வாவ், நைஸ். கண்டிப்பா இது எல்லாருக்கும் ரொம்ப சேஃபா இருக்கணுங்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நான் இங்க வந்து படிக்க போறேன். அண்ட் லைக் என் மூலியமா லைக் அது சிங்கிள் மாமா இருக்கட்டும் இல்லைன்னா லைக் யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுங்க. நான் லைக் உண்மையிலேயே சொல்றேன், ஆல் ஓவர் த வேர்ல்ட் டிராவல் பண்ணிருக்கேன் உலகம் ஃபுல்லா. பட் எல்லா இடத்துலயுமே ஒரு பேசிக் டிசைனிங் கோர்ஸ் கூட 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் தான் இருக்குது. அது நீங்க ஒரு டிப்ளமா பண்ணணும்னா அதை நீங்க ஒரு லட்சியமா வச்சு பண்றது ஐ எம் லைக் எனக்கு ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருக்குது இது. ஸோ பியூட்டிஃபுல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.